வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜ்ல வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். நாங்க எல்லாரும் உள்ள போனோம். We all went in. We all went in. அவர் ரூம்ல இருக்காரு. He is in the room. He is in the room. அவன் திரும்பி பார்த்தான். He turned round. He turned round. அவர் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த பையன் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போது இருந்து. Since then. Since then. அங்கிருந்து வெளியே வா. Come away from there. Come away from there. அவர் இப்ப அங்க வந்திருக்கணும். He must have reached there by now. He must have reached there by now. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? How far is it from here? How far is it from here? அது என்றென்றும் நிலைத்திருக்க முடியாது. It cannot last forever. It cannot last forever. அந்த சத்தம் ஆற்றின் குறுக்கே இருந்து வருகிறது. The noise comes from across the river. The noise comes from across the river. நான் அவரை எப்படி ஏமாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். I was thinking about how to circumvent him. I was thinking about how to circumvent him. Circumvent அப்படின்னா ஏமாத்துறது. நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. Pay careful attention to what I am going to say. Pay careful attention to what I am going to say. நீங்க சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. There is no meaning in what you say. There is no meaning in what you say. அவளதான் நான் தேடிட்டு இருந்தேன். She is the one I was looking for. She is the one I was looking for. இவைதான் வாழ நல்ல விதிகள். These are the good rules to live by. These are the good rules to live by. இந்த நதி பாலத்தின் கீழ் பாய்கிறது. The river flows under the bridge. The river flows under the bridge. இந்த வேலை அவசரமாக செய்யப்பட்டது. The work was done with haste. The work was done with haste. Haste அப்படின்னா ஹரி. அவசரமா வேகமா செய்யறது. எனக்கு இசை மிகவும் பிடிக்கும். I am fond of music. I am fond of music. அவன் நாயை பார்த்து பயப்படுறான். He is afraid of the dog. He is afraid of the dog. Afraid அப்படின்னா பயப்படுறது. அவர்கள் வீடு ஒரே வழியில இருக்கு. They live in the same route. They live in the same route. இது சிறிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல நான் வாக்கிங் போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். I am tired of walking. I am tired of walking. நான் அதை மகிழ்ச்சியோட செய்வேன். I shall do it with pleasure. I shall do it with pleasure. நான் இப்படி செஞ்சதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். I am sorry for what I have done. I am sorry for what I have done. என் கடிகாரத்துல இப்ப 10 மணி ஆகுது. It is 10 o'clock by my watch. It is 10 o'clock by my watch. நீங்கள் சிறுவர்கள், அதை உங்களுக்குள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். You boys must settle it among yourselves.
You boys must settle it among yourselves. எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. Everyone laughed at him. Everyone laughed at him. அவர் எல்லா இடத்துலயும் அவர் வாட்ச் தேடினாரு. He looked for his watch everywhere. He looked for his watch everywhere. Looked for அப்படின்றது ஒரு phrasal verb. அதனோட மீனிங் வந்து search, தேடுறது. அவர் தனது சாதனைகளை பற்றி பெருமை அடித்துக் கொண்டார். எங்க நன்மைக்காக இதை செய்யுங்க. Do it for our good. Do it for our good. நான் இன்னும் 1 மணி நேரத்துல திரும்பி வருவேன். I shall return in an hour. I shall return in an hour. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching.